ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஒரு ஸ்பெஷலான ட்ரிங்க்கு தான், நல்ல எனர்ஜியான நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். பால் வச்சுட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அது கரெக்டாக இருக்கும், ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியா வந்து நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஸோ சேமியா சேர்த்துட்டு நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதை நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக எல்லா சேமியாவும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நொறுங்கிருச்சு அப்படின்னா அது ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிரும், ரொம்ப கரிஞ்சிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நான் இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் பால் வச்சுருக்கேன். கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்பு பொறுத்த இதில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த சேமியாவையும் இதில் கொட்டிடலாம். சேமியா சேர்த்தாச்சு. இதுக்கப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா சேமியா வந்து வேகணும். ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம், ஆனாலும் பாலோடு சேர்த்து அந்த சுகரோடு சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் அந்த சேமியா கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி சேமியாலையும் நமக்கு வந்து இனிப்போட டேஸ்ட் வந்து செட் ஆகும். ஸோ அதனால தான் நல்லா வேகணும். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன். நான் வந்து 3 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், அதுக்கு 1.5 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் திக்காகவே இருக்கும். உங்களுக்கு இன்னும் லூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், போதும். ஸோ நான் கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு பைனாப்பிள் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதில். ஸோ கஸ்டர்ட் பவுடரை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே பாலில் சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது கட்டி கட்டி ஆயிரும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கிறேன். கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா அடியில் கட்டி இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கும் போது அது அழகாக மெல்ட் ஆகி வந்துடும், கரைஞ்சி வந்துடும் ஏதோ ஒன்று. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம சேர்த்தாச்சு. இதை திருப்பியும் நம்ம வந்து அந்த கஸ்டர்ட் பவுடரோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம், கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே கொதிச்சிருச்சு. அண்ட் இது கூடவே நான் இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் வந்து நான் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டிலேயே கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளோட ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே வந்துட்டு சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை ஒரு லேயர் வந்து அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலேயே பனானா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட்டப்பாக்கு சுத்தமாக பிடிக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் பாதாம், அதுக்கப்புறம் பழக்க வந்து ஊற்றிட்டு அதுக்கு இடையே ஒரு லேயர் நான் அதே மாதிரி சப்ஜா சீட்ஸு. ஸோ இந்த சப்ஜா சீட்ஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்டு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே திருப்பி அதே மாதிரி ஒரு லேயர் ஆஃப் சப்ஜா சீட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸு, அதுக்கு மேலே திருப்பியும் பாதாம், திருப்பி அதுக்கு மேலே நம்ம அந்த மில்க்கும் சேமியாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தா ட்ரிங்க்கையும் ஊற்றிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக மேலேயும் அதே மாதிரி ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் மேலே ஒரு ஸ்கூப் உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அடிச்சிக்கவே முடியாது இந்த டேஸ்ட்டுக்கு. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ட்ரிங்க் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் இது கூடவே சர்வ் பண்ணுறதுக்காக ஜெல்லி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். பட் ஆனால் டைமும் பத்தலை, அண்ட் அதே நேரமில் பொறுமையும் இல்லை. ஸோ அதனால் நான் அதுக்கு மேலேயே ஒரு சிரப் மாதிரி அதையும் ரெடி பண்ணி சேர்த்துட்டேன்.
அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு கிளாஸ் ஆஃப் ட்ரிங்க் நான் ரெடி பண்ணேன். அதில் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேயர் கொடுத்தோம்ல, அந்த லேயர்லையுமே நான் அந்த சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே டைம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.